அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். நம்ம வாழ்க்கைய நம்ம சிந்தனையின் மூலமாக, சிந்திப்பதன் மூலமாக நம் பலம் என்ன என்று நாம் தெரிந்து கொண்டு இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா? இந்த நாளில் நல்ல சிந்தனைகளை கொண்டு நம் பலத்தை இன்னும் அதிகப்படுத்தி விட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம். அது என்ன சார்? நம்ம பலத்தை தெரிஞ்சுக்கிறது, நம்ம பலவீனத்தை தெரிஞ்சுக்கிறது, நம்ம பலத்தை எப்படி சார் அதிகப்படுத்துறது? இந்த ரப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு, நடுவில் ரப்பர் பந்து. அவ்வளவு சிறப்பான படம். டைரக்டர் சங்கர் அவர்கள் சொல்றாரு, உங்களுக்கு டக்குன்னு ஒரு படம் இப்ப ஞாபகத்துக்கு வர படம்னா என்ன படம்னு கேட்டாங்க. எனக்கு ரப்பர் பந்து தாங்க உடனே ஞாபகத்துக்கு வந்து டைரக்டர் சங்கர் அவர்கள் இந்த வாட்ஸ்அப்ல வந்த வீடியோ கூட ரொம்ப வைரலா வந்துட்டு இருக்கு. இந்த படம் என்னப்பா காமிச்சதுன்னா, இப்ப இந்த கெத்து கேரக்டர்ல வராருல தினேஷ் சார், கெத்தா இருக்கிறவர் வந்து ரப்பர் பந்துல பெருசா விளையாடுறவர். ரப்பர் பந்துல அப்படி அடிப்பாரு. அவர் அடிச்சாருன்னா பனைமரம் 2 பனைமரம் உயரத்துக்கு ஷாட் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ரப்பர் பந்துல அப்படி விளையாண்டவர் திடீர்னு கிரிக்கெட் பால்ல விளையாட சொன்னே அவருக்கு வராது சார். கிரிக்கெட் பால்ல விளையாட வராது. ரப்பர் பந்துல இப்படி விளையாடுவோமே, ஏன் அவருக்கு கிரிக்கெட் பால்ல வரமாட்டேங்குதுன்னு அவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பேடு கட்டுறதுனால அவரால் விளையாட முடியல. அது விளையாட தெரியல. இந்த பேடு கட்டுறதுனால அவரால் விளையாட தெரியல. உடனே என்ன பண்றாரு, கடைசி மேட்ச், அந்த ஃபைனல் மேட்ச்ல ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச்ல பேடு கட்டாம அப்படி களத்துல இறங்குறாரு. அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாங்க படத்துல. அழகா எப்பயும் போல என்ன விளையாடுவாரோ அப்படி விளையாடி கெத்து ஆனானு அப்படின்னு நிரூபிச்சுட்டு வராரு. அப்படி கெத்து பண்ணானு அப்படி நிரூபிச்சுட்டு வரக்கூடிய ஒரு கேரக்டரா அவருடைய கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கும். யார் ஒருவர் தன்னுடைய பலமும் தெரிந்து பலவீனமும் தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவங்க கெத்தா இருக்கலாமான்னு காமித்த படம் இந்த ரப்பர் பந்துன்ற படம். நம்மளுடைய பலம் என்ன, நம்மளுடைய பலவீனம் என்னன்னு நமக்கு தெரியுதான்னா அங்கேயே நமக்கு ஒரு பெரிய கேள்வி வருது சார். நமக்கு தெரியவே மாட்டேங்க சார். ஆங்கிலத்துல இதை ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்றாங்க, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ். நமக்கு நம்மளுடைய பலம் என்னன்னு தெரியுதா? நமக்கு நம்மளுடைய பலவீனம் என்னன்னு தெரியுதா? யாராவது ஒருத்தர் நம்மளை பாராட்டினா அதான் நம்ம பலம்னு நம்பிடுறோமே, அல்லது யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டுனா நமக்கு அது வராதுன்னு நம்பிடுறோமே சார். சமீபத்துல ஒரு பெரியவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து ஆம்புலன்ஸ்ல அந்த பெரியவரை கூட்டிட்டு போறாங்க. இப்ப அந்த பெரியவர் வந்து ஒரு நாய் வளர்க்குறாரு சார். அந்த நாய் என்ன பண்ணுது, அந்த ஆம்புலன்ஸ்ல ஏற முயற்சி பண்ணுது. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கதவை சாத்திடுறாரு. ஆம்புலன்ஸ் எடுத்து ஓட்டுறாங்க சார். நீங்க நம்பவே மாட்டீங்க, நாய் பின்னாடியே ஓடி வருது சார். ஆம்புலன்ஸுக்கு பின்னாடியே ஓடி வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல ஆம்புலன்ஸோட ஸ்பீடுக்கு 8 கிலோமீட்டர் தூரம் அந்த நாய் ஓடி வருது. டிரைவர் விழுந்து போறாரு. எப்படி நான் இந்த நாயால இப்படி ஓடி வர முடியுதுன்னு. அந்த பெரியவர் மீது இருக்கக்கூடிய பாசம், அந்த பெரியவர் மீது இருக்கக்கூடிய பற்று, அவர் என்ன தெரியுமா பண்றாரு, டிரைவர் கதவை திறந்து விடுறாரு சார். ஆம்புலன்ஸ் கதவை திறந்து விடுறாரு. அந்த நாய் வந்து உள்ளார ஏறிக்குது. நீங்க இந்த காட்சி எதை தெரியுமா காட்டுது? வாட்ஸ்அப்ல சமீபத்துல வந்த காட்சி. இந்த காட்சி எதை தெரியுமா சார் காட்டுது? நமக்கு மட்டும் வைராகியம் இருந்துச்சுன்னா, நம்மளுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா, நம்மளால மட்டும் தொடர்ந்து போராட முடிஞ்சுச்சுன்னா, நம்மால் எந்த எமர்ஜென்சி கதவையும் நம்மால் திறக்க முடியும்ன்றத இந்த காட்சி நமக்கு காட்டிட்டு போகுது. எந்த கதவையும் நம்ம திறந்துடலாம். தொடர்ந்த ஒரு முயற்சியும் நம்மளுடைய பலமும் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா போதும், எவ்வளவு பெரிய கதவையும் நம்ம திறந்துடலாம் சார். சபாஷ் மீனா அப்படின்னு அந்த காலத்துல ஒரு படம் வந்துச்சு, சபாஷ் மீனான்னு. இப்ப அந்த படத்துல சிவாஜி கணேசன் சார் நடிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு டைரக்டர் கிட்ட, இந்த படத்துல காமெடி ரோலுக்கு சந்திரபாபு அவர்கள் நடிச்சா நல்லா இருக்கும், நீங்க போய் சந்திரபாபு கிட்ட கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. சந்திரபாபுனுடைய கால் ஷூட் வாங்கிட்டு வாங்க. இப்ப அந்த டைரக்டர் வந்து சந்திரபாபு அவர்களை மீட் பண்றாரு, கால் ஷூட் கேட்கறதுக்காக போறாரு. இப்ப சந்திரபாபு சொன்னாராம், சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து நல்ல நடிகர், அதனாலதான் அவருடைய பலம் என்னன்னு தெரிந்த நடிகர், அதனாலதான் அவருக்கு இன்னொரு நல்ல நடிகரை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சபாஷ் மீனா படத்துல 2 கேரக்டர் போடுங்க, 2 கேரக்டர் போடுங்க, முனியன்னு ஒரு கேரக்டர் வச்சுக்கோங்க, இப்படி 2 கேரக்டர் வச்சுக்கோங்கன்னு சந்திரபாபு அவர்கள் எல்லா ஸ்டைலையும் அப்படி டிஸ்கஸ் பண்றாரு. அந்த படத்துல எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்கக்கூடிய சரோஜா தேவி மேடத்தை சந்திரபாபு சார் ஜோடியா கேட்கிறாங்க. இவங்க தான் எனக்கு ஹீரோயினா நடிக்கணும். அப்படி சரோஜா தேவி மேடம் நடிக்கிறாங்க சார். அந்த படத்துல ஒரு காட்சி வரும், இவர் வந்து திடீர்னு அவங்க அப்பா உள்ள நுழைஞ்சிருவாரு. சந்திரபாபு என்ன பண்ணுவாரு, ஒரு சோஃபா மேல ஏறி பீரோ மேல ஏறி உட்காரணும். இந்த காட்சியில இந்த டேக்ல உள்ள இருந்த சரோஜா தேவி மேடம் சொல்றாங்க, இவர் எப்ப உள்ள வந்தாரு, எப்ப இந்த சோஃபால குதிச்சாரு, எப்ப இந்த பீரோல ஏறினாருன்றதே எனக்கு தெரியாதுங்க, நான் உள்ளதான் நின்னேன், அவ்வளவு மின்னல் வேகத்துல அவர் அந்த காட்சியை பண்ணாரு, அப்படி வந்து அப்படி ஏறினாரு அப்படின்னு. இதுதான் சந்திரபாபு அவர்களுடைய பலம். அவர் என்ன தெரியுமா கேட்டாரா அந்த படத்துக்கு, சபாஷ் மீனா படத்துக்கு சந்திரபாபு அவர்கள் என்ன கேட்டிருக்காரு, சிவாஜி கணேசன் சார் தான் அந்த படத்தினுடைய ஹீரோ, ஆனா அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரோ
அதை விட ₹1 எனக்கு அதிகமா கொடுத்தா தான் நான் அந்த படத்துல நடிப்பேன்னாராம். எப்படி பாருங்க, அந்த காலத்திலே தன்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சவர். ஏன்னா இது காமெடி படம்ப்பா, இந்த காமெடி படத்துல காமெடியன் தான்ப்பா ஹீரோன்னு தெரிஞ்சு வச்சிருந்தாராம். அந்த படத்துல சிவாஜி சாரினுடைய நடிப்பை விட சந்திரபாபு அவர்களுடைய நடிப்பு அதிகமாக பாராட்டப்பட்டதுன்னு சொன்னாங்க. அப்படி அந்த சூழ்நிலை என்ன, அந்த சூழ்நிலையில நம்முடைய பங்கேற்பு என்ன, அதுல நம்முடைய பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க ஜெயிச்சிருவாங்க சார். ராமாயணம் இதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம். ராமாயணத்துல இப்ப 10 அவதாரம் இருந்துச்சு சார். 10 அவதாரத்திலையுமே பெருமாளுக்கு தான் விஸ்வரூபம். ஆனா ராமாயணத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ராமருக்கு விஸ்வரூபம் கிடையாதுங்க, அனுமாருக்கு தான் விஸ்வரூபம். நீங்க எத்தனையோ கோயில்கள் இருக்குல்ல, இப்ப பெருமாளோடு கூட இருக்கக்கூடிய சங்குக்கும் சக்கரத்துக்கும் தனியா கோயில் கிடையாது, கருடாழ்வாருக்கு தனியா கோயில் கிடையாது, ஆதிசேஷனுக்கு தனியா கோயில் கிடையாது. ஆனா அனுமன் கோயில்னு அனுமருக்கு மட்டும் தனியான ஒரு கோயில் வச்சிருக்காங்க. கரெக்டா? அனுமார் கோயில்னு நம்ம நிறைய கோயில்களை பாக்குறோம். இத்தனை அடியார்கள் இருந்தும் அனுமன் என்கிற அந்த அடியாருக்கு மட்டும் ஏன் தெரியுமா பெரிய கோயில் வச்சாங்க? அனுமன் மட்டும்தான் தன்னுடைய பலம் என்னன்னு தான் உணர்ந்தவராக இருந்தார். தன்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சு விஸ்வரூபம் எடுக்கிறவராக இருந்தார் ராமாயணத்துல. இப்ப அனுமன் என்ன பண்றாரு, இலக்குவன் இறக்கக்கூடிய தருவாயில் இருந்த போது லட்சுமண பெருமாள் இளைய பெருமாள் வந்து அந்த நாகபாஷணத்துல இந்திரஜித் விட்ட நாகபாஷணத்துல கட்டுண்டு இறக்கக்கூடிய தருணத்துல சஞ்சீவி மூலிகையை எடுத்துட்டு வந்து லக்ஷ்மணனை காப்பாற்றினார். அடுத்தது சீதா பிராட்டிய கனையாளி எடுத்து கொண்டு போய் கொடுத்து அந்த மோதிரத்தை கொண்டு போய் கொடுத்து ஜெய் ஸ்ரீராம் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தற்கொலை செய்து கொள்ள இருந்த சீதா பிராட்டியினுடைய உயிரை காப்பாற்றினார். மூணாவது, ராமர் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு, 14 வருடங்கள் கழித்து தன்னுடைய அண்ணன் வரல, நான் தீ மூட்டி அக்னி பிரவேசம் செய்ய போறேன்னு சொன்ன பரதனை தடுத்து நிப்பாட்டி ராமர் வந்து கொண்டிருக்கிறார்னு காலத்தோடு போய் சொல்லி பரதனுடைய உயிரை, பரதன் தீல குடிச்சிருந்தா சத்ருகுணனும் குடிச்சிருப்பார், அப்படி சத்ருகுணனுடைய உயிரை, லக்ஷ்மணர் உயிரை, சீதா பிராட்டியினுடைய உயிரை, பரதனின் உயிரை, சத்ருகுனின் உயிரை, இந்த 4 பேரினுடைய உயிரை காப்பாற்றிய காரணத்தினால் ராமருடைய உயிரை, ஏன்னா இவங்க 4 பேர் தானே இவருடைய உயிரே. அப்படி இந்த 4 பேரை காப்பாற்றி ராமனையும் காப்பாற்றிய காரணத்தினால் அனுமன் ராமனை விட ஒரு படி போற்றப்பட்டார்னு சொன்னாங்க. ஏன்னா அவருக்கு தான் தன்னுடைய பலத்தை அறிந்தவராக இருந்தார். அதனாலதான் கடைசியா ராமர் பட்டாபிஷேகத்தப்ப அரியணை அனுமன் தாங்க, அனுமன் தூக்குனாரா, அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பெற்ற விரைசிறி கமலத்தால் சேர் வெண்ணெய் மண்சடையர் தங்கள் மரபுள்ளோர் கொடுக்க வாங்க வசிஷ்டனே புனைந்தான் மௌலின். இந்த பட்டாபிஷேகம் நடக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு கொடுத்தாரா ராமன், அனுமனுக்கு எதுவுமே கொடுக்கலையா. இப்ப அனுமனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரா, என்னை ஆலிங்கனம் செய்து கொள்ளுனாராம். என்னை ஆலிங்கனம் செய்து சார், பெரியவங்க தானே சின்னவங்களை போய் கட்டி பிடிக்கிறோம் இல்ல, ஆனா ராமர் என்ன கேட்டாரா, என்னை கட்டிக்கோப்பான்னு கேட்டாராம். என்ன அர்த்தம், ராமர் தன்னை விட அனுமன் பெரியவர்னு உணர்ந்திருந்தாராங்க. அப்படியா தன்னுடைய பலம் தெரிந்தவருங்க ஒரு படி எல்லோரையும் விட ஒரு படி உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. சிவவாக்கியர் ஒரு வார்த்தை எழுதியிருப்பாரு, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர்கான வல்லீரோ, என்னிலே இருந்திருந்து யான் அறிந்து கொண்டேனேன்னு ஒரு வார்த்தை போடுவார். என்ன அர்த்தம், நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி தெரியாம இருக்கும்போது நம்ம யாருக்குமே தெரிய மாட்டோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம யாருக்கும் தெரியாம இருக்க மாட்டோம். யாருக்கும் தெரிந்தவர்களாக எல்லோரையும் காப்பாற்றுபவர்களாக நம்மளுடைய வாழ்க்கை மாறிடும். உங்கள் பலம் என்ன?